ஆமென். எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம். யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 312வது பக்கம். அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த வார்த்தைக்கா எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அந்த சோதனையை கண்டு துவண்டு போகாது, அந்த சோதனையை கண்டு கலங்காதீர்கள், மாறாய் அந்த சோதனையை கண்டு மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த பாதையிலே நடத்துவது நிச்சயம். ஆமென். இன்றைக்கு உள்ள செய்தி இதுதான். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாச பரீட்சை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாசிகள் ஆனால் விசுவாச பரீட்சை உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆனா ஒவ்வொரு வகுப்பிலும் எக்ஸாம் உண்டு. நீங்க காலேஜில் படிக்கிறவங்க ஆனா ஒவ்வொரு செமஸ்டர்லையும் எக்ஸாம் உண்டு. நீங்க கம்பெனிக்கு இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் உண்டு. இதே போலதான் நீங்கள் விசுவாசிகளானால், இந்த வார்த்தை எல்லாருக்கும் மொத்தத்தில் உலகத்திற்காக பவுல் எழுதுற வார்த்தை அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரர்கள். எனவேதான் சகோதரர்களே என்று சொல்லி அழைக்கிறார். அவன் ஜனங்களே என்று சொல்லி அழைக்கவில்லை, சகோதரர்களை. தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் முன்குறிக்கப்பட்டு, முன்னறிந்து அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பவுல் எழுதுகிற வார்த்தை, யாக்கோபு எழுதுகிற வார்த்தை. ஆமென், ஆமென். அவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த விசுவாச பரீட்சை உண்டு. விசுவாச பரீட்சை எதற்காக? என்னை அழிப்பதற்காக அல்ல, அல்லது என் வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குவதற்கல்ல. இன்று நான் இருக்கிற நிலையை விட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதற்கு சில பரீட்சைகளை கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வார்த்தையை இப்படி சொல்ல விரும்புகிறேன். பரீட்சையும் உண்டு, பரிசும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. பரீட்சையும் உண்டு, பரிசும் உண்டு. இன்னைக்கு சில பரீட்சை எழுதிட்டு இருக்கிறீங்கன்னா ரிசல்ட் ஒன்று, பரிசு உண்டு. ஹல்லேலூயா. ஆனா இந்த பரீட்சைக்கு உலகத்துல நடக்கிற பரீட்சைக்கு வித்தியாசம் உண்டு. உலகத்துல நடக்கிற பரீட்சைக்கு நம்ம கண்டிப்பா படிச்சு தான் எழுதணும். இல்லை யாரும் கொரோனா மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா பாஸ் ஆயிடலாம். இல்லை இங்கே கொரோனா பேட்ச் நிறைய இருப்பீங்க நான் நம்புறேன். கொரோனா காலத்தில் ஒரு பேட்ச் பாஸ் ஆச்சு. அந்த பேட்சுக்கு என்ன தயவுனா, நீ அட்டன் பண்ணா பேர் மட்டும் எழுதுனா போதும், நீ பாஸ். அதே போலதான் ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளை விசுவாச பரீட்சையில் நின்னாலே பாஸ் பண்ணி விட்டுருவார். ஆனால் இன்னைக்கு நிற்கிறதற்கு தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தயார் இல்லை. இன்னைக்கு அநேகர் இந்த விசுவாச பரீட்சையில் விலகி போக பார்க்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பரீட்சை வைத்திருப்பார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. வேதத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, நம்முடைய முற்பிதாக்களானாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாருக்கு தான் இந்த பாதை என்றால், அவரிடத்தில் கூட்டமாய் ஒரு திரள் கூட்டம் சுகத்திற்காக வந்தார்கள், அற்புதத்திற்காக வந்தார்கள், நன்மைக்காக வந்தார்கள். இந்த கூட்டத்திற்கு கர்த்தர் அனுமதித்திருக்க மாட்டார். ஆனால் அவரோடு கூட நடப்பாங்க பாருங்க. அவரால் தெரிந்து கொள்ள ஒரு சின்ன கூட்டம் இருக்கும் பாருங்க. இந்த கூட்டத்தை தான் சில விசுவாச பரீட்சையில கர்த்தர் நடத்தி இருப்பார். அப்படி நடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இந்த பூமியில வெட்கப்பட்டு போகவில்லை. மாறாய் அவர்களை தான் தேசத்திலே கர்த்தர் மகிமைப்படுத்தி நிறுத்தினார். விசுவாச பரீட்சையில் நான் நிற்க வேண்டியது அவசியம். நான் அப்படி நிற்காமல் இருப்பேனே ஆனால் நான் சத்தியத்தை எதிர்க்கிறவனாய் இருக்கிறேன் என்று தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே பவுல் எழுதுகிறார். வாசிங்கள். இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். மனுஷர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். இந்த பரீட்சைக்கு நில்லாதவர்களை பவுல் எப்படி ஒப்பிட்டு சொல்லுகிறார்? இவர்கள் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். யார் சத்தியம்? இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். அப்ப தேவன் அனுமதிக்கிற சில விசுவாச பரீட்சையில நான் நிற்கவில்லை என்றால் நான் யாருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறேன்? இயேசுவுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறேன், சத்தியத்திற்கு அகைன்ஸ்டா இருக்கிறேன். தேவன் அனுமதித்த விசுவாச பரீட்சை, ஆபிரகாம் அனுமதித்த போது ஆபிரகாம் நிற்கிறார், ஈசாக்குக்கு அனுமதித்த போது ஈசாக்கு நிற்கிறார், யாக்கோபுக்கு அனுமதித்த போது யாக்கோபு நிற்கிறார், யோபுக்கு அனுமதித்த போது யோபு நிற்கிறார், அவன் பேதுருக்கு அனுமதித்த போது பேதுரு, எல்லாரும் நின்றார்கள். அதே போலதான் இன்று கர்த்தரால் நடத்தப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில விசுவாச பரீட்சைகள் உண்டு. அதில் நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஒருவேளை உங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட பாதையில் தான் நடத்தி இருந்திருக்கலாம். நீங்கள் நினைத்தது ஒருவேளை நடக்காமல் சில சோதனையின் பாதையில், சில சோர்வுகளின் பாதையில், சில பரீட்சையின் பாதையில் கர்த்தர் நடத்தி இருப்பார் என்றால்
இந்த காலை நேரத்திலே ஆமா இந்த வேதத்தின் வசனத்தை வைத்து சொல்லுகிறேன், அதை சந்தோஷமா என்னங்க, அதை சந்தோஷமா என்னங்க. நான் நினைச்சது ஒண்ணு நடக்கல, ஆனா அவர் நினைச்சதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரீட்சை என்று தெய்வம் அனுமதிச்சார், பரிகாரம் ஏனிக்கா എന്തിനെന്ന് എന്തിനെന്ന് ஹalleluya எந்தே நன்மைக்காய் എന്നറിയുന്നു. இப்படி நிற்காமல் போகிறவர்களுக்கு எது இல்லாமல் போகும் என்றால், அதே 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவது இல்லை. ஆமென். ஆங்கில மொழிபெயர்ப்புல ஒரு அர்த்தம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவங்களால அடுத்த ஸ்டெப் இந்த விசுவாசத்துல எடுத்து வைக்க முடியாது. இந்த பரீட்சையில் நிற்காதவங்களுக்கு தேவன் நடத்துகிற பாதையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க நிற்க முடியாது. ஆனாலும் அவர்கள் பலப்படுவதில்லை. அவங்க ஸ்ட்ரென்த் அதுக்கு பிறகு நிற்க முடியாது. அவங்க அதன் பிறகு பின்வாங்கி போகிறதற்கும் ஆண்டவர் விட்டு போகிறதற்கும் இதுக்கு தான் இருதயம் துடிச்சிட்டே இருக்கும். நிற்க முடியாது, அவர்களால நிற்க முடியாது. சில விசுவாச பரீட்சை கர்த்தர் அனுமதிப்பது அது நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லது, நம்முடைய ஆவிக்கு நல்லது, நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலும் ஏன் கர்த்தர் விசுவாச பரீட்சையை அனுமதிக்கிறார்? எதற்காக கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த பரீட்சைகளை அனுமதிக்கிறார்? ஒரு 5 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவன் முதலாவது, ஏன் கர்த்தர் இந்த பரீட்சை அனுமதிக்கிறார்? நான் எனக்குள் இருக்கிற விசுவாச அளவை அறிந்து கொள்ளும்படியாக, என் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறதை நான் அறிந்து கொள்ளும்படியாகவும், ஆமென், அதுக்காக கர்த்தர் சில பரீட்சைகளை அனுமதிக்கிறார். ஆமென். நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது சீஷர்களும் அதை கேட்கிறார்கள். மத்தேயு 7வது அதிகாரத்தின் 24, 25 வசனத்தில் ஆண்டவர் பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தை உண்டு, அது வாசியுங்கள். மத்தேயு 7வது அதிகாரம் 24, 25. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற வீட்டின் மேல எப்பேற்பட்ட காற்று அடித்தாலும், எப்பேற்பட்ட அலை மோதினாலும் அது அசையாது என்று நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல முடியும், என்னை அந்த கன்மலை மேலதான் என் வாழ்க்கையை நிறுத்தி வைத்திருக்கிறான்னு நம்புறவங்க கரத்தை உயர்த்தி ஆமென். ஹalleluya. இந்த கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட, கன்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீட்டின் மேல பிரச்சனை வராது என்று பைபிள் சொல்லவில்லை. ஆமென். மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை இந்த வீட்டுக்கும் வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய நினைப்பு என்னன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கு பிரச்சனையே வராது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனத்தை பார்த்து தான் சொல்றாங்க, உலகத்தில் உங்களுக்கு வந்தவங்கள்ட்ட எல்லாம் சொல்லல, கூடவே இருக்கிறாங்க பாருங்க, இவங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே நாங்க உபத்திரவம் போனோம்னு அவங்க பக்கத்திலே வந்தோம். நீங்க சொல்றீங்க வந்த பிறகுதான் உபத்திரவமே இருக்குது. மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு என்ன பிரச்சனை அடிக்குதோ அதே பிரச்சனை கன்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு அடிக்குது. அப்ப பிரச்சனை வராது என்று அல்ல, சூழ்நிலைகள் மாறாது என்று அல்ல. சில நேரத்தில் நான் நினைக்காத சூழ்நிலைகள் வரும், சில நேரத்தில் நான் எதிர்பாராத சில காரியங்களின் வீட்டை நோக்கி மோதும். ஆனா மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு அதன் பிறகு நிற்க முடியாது. ஆனா கன்மலை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு எந்த சூழ்நிலை தைரியமாய் நிற்க முடியும். ஹalleluya. என் ஆத்மா கன்மலை மேல் கட்டப்பட்ட வீடு, இப்பொழுது இந்த வீட்டுக்கு மேல இவ்வளவு பிரச்சனை மோதியும் அது அசையவில்லை. இந்த ஒரு பிரசங்கத்தை ஆண்டவர் சீஷர்கள் காது கேட்க பிரசங்கித்து விட்டு ஒரு சூழலை கர்த்தர் அனுமதிக்கிறார். அதுதான் மத்தேயு 8வது அதிகாரம், அதனுடைய 18வது வசனம், 23வது வசனம், 24வது வசனத்தை வாசிங்கள். திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அவர் படவில் ஏறினபோது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். படவு அலைவினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். நல்லா கவனிங்க. இப்பொழுது இந்த பிரயாணம் சீஷர்கள் நியமித்த பிரயாணம் அல்ல, இது இயேசு நியமித்த பிரயாணம். எதன் பிறகு இப்படி ஒரு சூழலை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால், அவர் பேசின வார்த்தை கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, அதன் மேல் அலை மோதினாலும் அது அசையாது.
இந்த வார்த்தை யாரும் கேட்கறாங்க தெரியுமா? சீஷர்களும் கேட்கறாங்க. இன்னும் சொல்ல போனா மற்ற எல்லாருக்குள்ளேயும் இந்த வார்த்தையின் மேல இருக்கிற விசுவாசத்தை விட இந்த சீஷர்களுக்கு அது அதிக விசுவாசத்தை கொடுத்திருக்கும். ஏன்னா மற்ற எல்லாரும் வந்து போனவர்கள், இவர்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள். ஹalleluya, கண்மலை கூடவே இருக்கிறவங்க. அப்ப இந்த விசுவாச இப்பொழுது இந்த ஒரு சூழலை, வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் கர்த்தர் இந்த சூழலை அனுமதிக்கல, ஆனா கூடவே நடக்கிறாங்க பாருங்க. இந்த கூட்டத்துக்கு இந்த சூழலை கர்த்தர் அனுமதிக்கிறார். போகும்போதே ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரிய காற்று வரப்போகுது, அலை வரப்போகுது. இன்னும் பாருங்க, இவ்வளவு காற்றடித்து இவ்வளவு சீஷர்கள் படகுல அலறி கொண்டிருக்கும் போது இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரா? அவருக்கு தெரியாதா? சில பிள்ளைங்கள்லாம் பாருங்க தூங்குறது போல நடிப்பாங்க தெரியுமா? அவங்களை எழுப்பவே முடியாது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் நடக்கிறது தெரியும். ஆனா அந்த பிள்ளைங்களை ஈஸியா டெஸ்ட் பண்ணலாம். தூங்குற பிள்ளைங்க கையை உயர்த்துவாங்க சொன்னா அந்த பிள்ளைங்க கை உயர்த்தும். இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம், அதனால சொல்றேன். இல்ல, இதே போல இயேசு நித்திரையா இருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், ஆனா ஆண்டவர் எழுப்பல. கர்த்தர் இந்த சூழலை அனுமதிக்கிறார். இன்னும் சொல்லணும்னா மடிந்து போகிற நிலை வரையிலும் அனுமதிக்கிறார். இது ஒரு எதிர்பாராத சூழல். ஏன்னா புறப்படும் போது இப்படி ஒரு சூழல் வரும் என்று சீஷர்கள் நினைக்கவில்லை. இன்னொன்னு, இயேசு கூட போறதுனால அவங்க என்ன நம்பிக்கையை போறாங்கன்னா, இயேசு கூட போறதுனால என் சூழ்நிலை எல்லாமே சாதகமா தான் இருக்கும், இயேசுதான் என்ன நடத்துறதுனால இயேசுவுக்கு பின் சென்று அல்லவா ஏறுகிறார்கள். இவர்கள் போய் இயேசு வந்ததல்ல, இயேசு கூடவே டிராவல் பண்றாங்க. அப்ப இயேசு கூட போறதுனால இப்ப ஆரம்ப சுகமாக சமாதானமாக இருக்கிறது போல இந்த டிராவல் இப்படிதான் புறப்படுது. ஆனால் பாதி தூரம் வந்த போது அவர்கள் எதிர்பாராத ஒரு சூழல். ஏன் இப்படி ஒரு சூழலை கர்த்தர் அனுமதித்தார்? ஏன் இப்படி ஒரு சூழலை கர்த்தர் அனுமதித்தார்? இந்த சூழல் அனுமதிக்கப்பட்டதுனாலதான் அவர்கள் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறது வெளியில வருது. ஆமென். கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு அது அசையாது என்று வார்த்தை விசுவாசித்து வந்தாலும் சூழ்நிலை அடிக்கிறத பார்த்ததும் எல்லாமே அசையுது. அதாவது எனக்குள்ள இருக்கிற விசுவாச அளவு என்ன என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் சில சூழ்நிலை எனக்காக மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய சரியான விசுவாச அளவு, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா? நான் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் விசுவாசத்துல. அவன் வார்த்தையை கேட்டவன என் விசுவாசத்துல நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். வார்த்தையை கேட்டவன நான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிறேனா இல்லையா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? அதுக்கு தான் கர்த்தர் சில சூழ்நிலை மாற்றுவார். சில பரீட்சை கர்த்தர் அனுமதிப்பது எதற்காக என்றால் எனக்குள் இருக்கிறது என்ன என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக. இதைதான் உபாகம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்லி இருக்கிறார். 2வது வசனத்தை வாசியுங்கள். உபாகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அப்ப ஏன் கர்த்தர் என்னை சோதிக்கிறார் என்றால் என் ஹார்ட்ல என்ன இருக்கு, என் விசுவாச அளவு எப்படி இருக்கிறது, நான் எந்த அளவுக்கு தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறேன், இது என்னுடைய வார்த்தையில் எனக்கு தெரியாது. எனக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு தெரியாது. இதை நான் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்னா சில சூழ்நிலையை எனக்காய் மாற்றுகிறார். சீஷர்கள் இயேசுவோடு படகுல ஏறும்போது அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்ம கன்மலை மேல கட்டப்பட்ட வீடு போலதான் இருக்கிறோம், இப்படி நினைச்சுதான் ஏறி புறப்படுறாங்க. ஆனா சில சூழ்நிலை தாறுமாறானதும் அவர்களுக்குள்ள இப்ப பயம் உண்டாகி அவங்க பேசுற வார்த்தையே, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். 8வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்றார், நாங்கள் மடிந்து போகிறோம். மார்க் 4:38 இதே சம்பவத்தில் இப்படி சொல்லுகிறார்கள், உமக்கு கவலை இல்லையா? கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு அசையாதுன்னு சொல்லிட்டு அவன் வாயில வரக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்களா? மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? உண்மையிலே கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? ஹே பெருங்காற்றே, எத்தனை காற்று வீசினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை, காரணம் கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்குள்ள பாடும் என்ன பாடும்? பெருங்காற்று அடித்த போதும் கடல் எனக்கு எதிர்த்து நின்றாலும் உங்க நாமம் உயர்த்தும் போது. பாடுறது ஈஸி, வந்தாதான் தெரியும். சிங்கத்தின் கேவியிலும் அடுத்து இதெல்லாம் பாடுறது நம்மளை விட்ட ஆளே கிடையாது. ஆனா சிங்க கேவிக்குள்ள ஒரு சிங்கத்தை பார்த்தாலே உள்ள கொலையெல்லாம் நடக்குது. சில நேரத்தில் என்னுடைய விசுவாச அளவை சோதிக்க, அதாவது அவருக்கு லெவல் என்னன்னு தெரியும், அதை நான் தெரியறதற்காக சில பரீட்சைக்கு தர அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. நான் நல்லா படிக்கிறேங்கிறத நான் எதுல வச்சு அறிவேன் தெரியுமா? புக் எடுத்து படிக்கிறதுல இல்ல, இந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னு தெரியும் பாருங்க. சிலருக்கெல்லாம் நல்லா படிப்பாங்க, ஆனா கொஸ்டின் பேப்பர் பார்த்ததும் படிச்சதெல்லாம் வரும் இல்ல.
எவ்வளவு படிச்சாலும் கொஸ்டின் பேப்பரை பார்த்ததும் அந்த பயத்துல அப்பதான் தெரியும், ஓ ஏன் லெவல் இவ்வளவுதான். ஹல்லேலூயா. சில பரீட்சைகள் அட்டெண்ட் பண்ணும்போது தான் நம்முடைய விசுவாச அளவு என்ன என்பது நமக்கு தெரியும். ஏன் கர்த்தர் எனக்கு இதை தெரிய பண்ணுகிறார் என்றால், உன்னால இது நடக்க முடியாது என்று சொல்வதற்கல்ல, நீ இதுல இன்னும் முன்னேற வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இந்த லெவலை நீ இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்பது. எனவே தான் பாருங்க, இப்ப சீஷர்கள் உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோம் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இயேசு எழுந்து காற்றை அமைதியாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகள் என்றார். ஏன்னா ஒரு நாள் இது ரொம்ப தியானிக்க வச்ச வார்த்தை. ஆண்டவரே, இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவரே அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இதே போல ஒரு சூழல் பார்த்திருந்தாங்கன்னா ஓகே. இப்போ இது ஃபர்ஸ்ட் டைமா இயேசு கூட டிராவல் பண்ணும்போது இப்படி ஒரு பிரச்சனை வருது. அப்போ இது மூழ்க, அதாவது படகு மூழ்கத்தக்கதாய் போகிறது. அந்த இடத்துல இப்படி அவங்க சொல்லும்போது நீங்க அமைதியாக்கிட்டு திட்டினா கூட ஒரு நியாயம் இருக்கு. திட்டிட்டு தான் அமைதியாக்குறார். ஆமென். அப்பதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ யார் மேல கட்டப்பட்டிருக்கிறாய் தெரியுமா? உன் படகுல இயேசு இல்லைன்னா நீ அலறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இன்று உன் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார் என்றா உன் வாழ்க்கை அசைக்கப்பட கர்த்தர் விட மாட்டார். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு இருக்கிறாரா? இயேசுக்கு மேல கட்டப்பட்டிருக்கிறேனா? இந்த கட்டுதல், இந்த என் வாழ்க்கை அவர் வாழ்க்கை அவர் அந்த கன்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை அந்த அளவை அறிந்து கொள்வதற்காக சில பரீட்சைகள். இந்த பரீட்சை எனக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க, ஆண்டவரே என் விசுவாச அளவை அறிந்து கொள்ள என் வாழ்க்கையில பரீட்சை அனுமதிங்க ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. என் விசுவாச அளவை, என் குவாலிட்டி என்னன்னு தெரிய, நான் எந்த அளவுக்கு உங்க மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு உங்களை நம்பி இருக்கிறேன், எந்த அளவுக்கு உங்க மேல அந்த பற்றுதலாக இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக நீர் அனுமதிக்கிற பரீட்சைக்காக ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது கர்த்தர் எதற்காக விசுவாச பரீட்சையை அனுமதிக்கிறார்? ஆமென். நான் விசுவாசத்தில் எந்த அளவு இருக்கிறேன் என்பதை அறிவதற்கு மாத்திரமல்ல, நம் அறிக்கையில் உறுதியாய் இருக்கிறோமா என்பதை அறிவதற்கு. விசுவாசத்தோடு நான் அறிக்கை பண்ணுகிற வார்த்தைகளிலே நான் உறுதியா இருக்கிறேனா என்பதை அறிவதற்காக சில பரீட்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். நமக்கு தெரியும், மெலித்தா தீவில் இப்பொழுது பவுலும் அந்த படகில் இருந்த அத்தனை பேரும் விழுகிறார்கள். இவர்கள் எல்லாம் கர்த்தர் சொன்ன பிரகாரமே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தீவில் நீங்கள் விழ வேண்டியது இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இப்பொழுது அவர்களை விழ வைக்கலாம். தீவில் விழ வேண்டியது இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் தீயில ஒன்ன போடணும்னு சொல்லல. இல்ல, தீவில் விழணும்னு சொன்னார், ஆனா தீயில ஒன்ன போடணும் இதை கர்த்தர் சொல்லல. இப்ப தீவில விழுந்த எல்லாரும் ஒரே போல விழுறாங்க. பவுலும் விழுகிறார், மற்றவர்கள் விழுகிறார். தீவில் வந்தது ஒரு பெரிய சந்தோஷம். இப்ப வந்து அவர்கள் குளிருக்காக நெருப்பை மூட்டி கொண்டிருக்கும் போது எல்லாரும் விறகு எடுத்து போடுறாங்க. ஆமா, விறகு எடுத்த யார் விறகுல என்ன இல்லை? பாம்பு இல்லை. ஆனா யார் விறகுல தான் இருக்கு? ஏன் பவுல் விறகுல இருக்கு? அந்த கூட்டத்தில் பவுல் மட்டும்தான் விசுவாசி. விசுவாசி எடுக்கிற விறகுல தான் விஷ பூச்சி இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா விசுவாச பரீட்சை மற்றவர்களுக்கு கிடையாது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைக்கு மட்டும்தான். ஆமா, இந்த பூச்சி யார கவ்வ வருதுன்னா சரியா இந்த பவுல். அதாவது விசுவாச பரீட்சை நமக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை அனுமதிப்பார். இப்ப விழுந்துட்டா, ஏன் ஆண்டவரே தீவில் விழ வேண்டியதுன்னு சொன்ன ஆண்டவர் ஏன் இந்த விஷப்பூச்சியை குறித்து சொல்லல? இது ஒரு பரீட்சை. இந்த செய்தியோட சேர்த்து இந்த வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் இந்த பரீட்சை கர்த்தர் அனுமதித்தார்? 3வது வசனம் முதல் 5வது வசனத்தை வாசியுங்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறது. அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் இந்த இடத்துல பவுல் பதறவில்லை, கலங்கவில்லை, கேள்வி கேட்கவில்லை. அவங்க எந்த ஒரு காரியத்தை நினைக்கல. சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க, என்ன நினைக்கிறாங்க, ஐயோ உண்மையிலே நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, இப்படி எதையும் நினைக்காமல் அதை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். கர்த்தர் இங்க பவுல்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? படகில் இருக்கும்போது பவுல் என்ன சொன்னான் தெரியுமா? 27வது அதிகாரம் அதனுடைய 21 முதல் 25 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா வாசிங்கள் வேகமாக. இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் விடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும்
பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவர் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடியினாலே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை அற்று போயிருந்த படகிலே இப்பொழுது பவுல் எழும்பி நின்று நம்பிக்கையோட சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் எங்க நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்றால், மெலித்தா தீவில் அல்ல, நான் ராயனுக்கு முன்பாய் நிற்கணும். இதுதான் பவுலுடைய நம்பிக்கையான அறிக்கை. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். இப்படிதான் எல்லார் காது கேட்க சொல்லி இருக்கிறார். எல்லார் காது கேட்க சொல்லி இருக்கிறார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். அப்ப எனக்கு சொல்லப்பட்டது என்ன? மெலித்தா தீவுல சாகிறதா? இல்லை. மெலித்தா தீவுல விஷப்பூச்சி கடிச்சு என் வாழ்க்கை இல்லாம போகிறதா? இல்லை. அதை தாண்டி நான் ராயனுக்கு முன்பாய் நிற்க வேண்டியது இருக்கிறது. இதுதான் எனக்கு சொன்ன காரியம், இதுதான் எனக்கு சொல்லப்பட்ட காரியம். சொல்லி முடிச்சு இப்ப தீவுக்குள்ள விழுந்ததும் கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். இந்த பரீட்சை எதற்கு தெரியுமா? நீ சொன்னதின்படி நிற்க போறியா, இல்ல சொன்னதை வாபஸ் வாங்க போறியா? ஆமென். விஷப்பூச்சி கவினதும் மொத்த ஜனமும் என்ன பார்த்துட்டு இருக்குதுன்னா, இதோட இவன் அழிய போறான். ஆனா பவுலுக்கு அது பாதிப்பா தெரியல. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டான். காரணம், பவுலுக்கு நம்பிக்கை இருந்து, என்னை வாயை திறந்து எதை சொல்ல வைத்தாரோ அதை தான் என் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார் என் ஆண்டவர். என் வாயை திறந்து எதை நம்பிக்கையை அறிக்கை பண்ண வைத்தாரோ அதுதான் என் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? இன்னைக்கு சில சூழ்நிலை நடுவில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கோடு பேசி, எதை இன்னைக்கு ஜனத்தின் நடுவில் கர்த்தர் என்னை சொல்ல வைத்தாரோ அதுதான் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று நம்புகிறவர்கள் கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பவுலுக்கு எனவே இந்த பூச்சி ஒரு விஷயமா தெரியல. படகில் இருக்கும்போது பவுல் என்ன நினைச்சார் தெரியுமா? நாங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டேன். ஆனா பூச்சி கடிச்ச போது அந்த பூச்சி கம்பினதும் பவுல் எதுவும் பேசல, உதறி போட. ஏன்னா படகுல இருக்கும்போது ஒரு டவுட் இருந்துச்சு, ஆனா பூச்சி கடிச்ச போது டவுட்டே கிடையாது. ஏன்னா படகுல இருக்கும்போது அவனுக்கு நம்பிக்கை வந்துட்டு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும், நான் ராயனுக்கு முன்பாய் நிற்பேன் என்று 4 பேருக்கு முன்னாடி சொல்லிட்டேனா, ஆமென், நிச்சயமாய் கர்த்தர் என்னை நிற்க பண்ணுவார். அன்பு தேவ பிள்ளைகள், வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறேன். இந்த ஆண்டு பல வார்த்தைகளை உங்கள் வாயிலே கர்த்தர் அநேக கேட்க சொல்ல வைத்தது உண்டானால் தைரியமாய் நில்லுங்கள். எந்த பூச்சி உங்களை கவினால் ஒரு சேதம் உண்டாக கர்த்தர் விட மாட்டார். எத்தனை மடங்கு தீ உங்களுக்கு முன்பாக எரிந்தாலும் ஒரு தீயின் வாசனை கூட உங்கள் மேல் பட கர்த்தர் விட மாட்டார். நீங்க சொன்ன பிரகாரமே நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்ல, நீங்க எதை சொல்றீங்களோ அதுதான் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. படகுல பவுல் சொன்னாரு, நான் பிழைப்பேனான்னு தெரியல. ஆனா மெலித்தா தீவுல சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க பவுல் பிழைப்பாரான்னு தெரியாது. ஆமென். இந்த பரீட்சை எதற்காக? பவுலே, நீ அறிக்கை பண்றது போல நிக்கிறியா? ஆமென். இதை இன்னைக்கு உனக்கு சொல்ல முடியுமா? இந்த பூச்சி கவ்வினதும் நான் தெரியாம சொல்லிட்டேனோ, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிட்டோம், கேள்வியே வரல, டவுட்டே வரல பவுலுக்கு. மற்ற எல்லாருக்கும் இது விஷப்பும் பாம்பா இருந்துச்சு, பவுலுக்கு இது வெறும் பூச்சியா இருக்குது. ஹல்லேலூயா. அதனால அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் என்ன சொல்ல? ஒரு விரியன் பாம்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 4வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? விஷ பூச்சி. 5வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த பூச்சி. ஆமென். மற்ற எல்லாருக்கும் பார்வையிலும் 3-4 வசனங்கள் அது விஷ பாம்பா தெரிஞ்சு, அது விஷ பூச்சியா தெரிஞ்சு, பவுலுக்கு அது வெறும் பூச்சி, அவ்வளவுதான். ஆமா. ஒரு தேவ பிள்ளை, நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கவ்வி நிற்கிற எந்த பூச்சி ஆனாலும் அது தீயிலே உதறி விட்டு தைரியத்தோட நில்லுங்கள். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நான் நம்பிக்கை அறிக்கையில் உறுதியாய் இருக்கிறேனா என்பதை அறிந்து கொள்ள சில விசுவாச பரீட்சைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். 3வது எதற்காக கர்த்தர் அனுமதிக்கிறார்? அவன் என்ன தீர்மானம் எடுக்கிறோம் என்பதை அறிவதற்காக. சில பாதியில வந்து சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதிப்பார் பாருங்க. இந்த சூழ்நிலை எதற்காக? நான் என்ன தீர்மானம் எடுக்க போகிறேன், நான் என்ன தீர்மானத்தில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். இது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. இதற்கு ஆதாரமாக ஒரு பகுதியை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். மார்க் 5வது அதிகாரம், அதில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு ஊழியத்திற்காய் போய்கொண்டிருக்கும் போது ஒரு ஜெபாலய தலைவன் யவீரு இயேசுவின் இடத்தில் வருகிறார். 12 வயதுள்ள தன்னுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறதை கண்டு அவள் மேல் கை வைத்தால் அவள் பிழைப்பாள் என்று சொல்லி 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை மிகவும் வேண்டி கொண்டார். 24வது அவர் அவனோட கூட போறார். இப்ப இயேசுவை யவீரு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறார்.
ஆன் த வேல பாதி வழி வந்த போது இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. அதுதான் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. கூட்டத்தின் நெருக்கத்தில் அவள் நெருங்கி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அவள் எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு அதிசயத்தை அந்த இடத்திலே அவள் வாழ்க்கையில பெற்று, இப்பொழுது கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் அவளை நிறுத்தி அவளை சாட்சி சொல்ல வைக்கிறார். அவளுடைய சாட்சி பேசிக் கொண்டிருக்கும் போது, அவள் பேசிக் கொண்டிருக்கையில் இப்பொழுது வீட்டிலிருந்து ஒரு நபர் வருகிறார். வரும்போதே யவீருக்கு தெரிஞ்சிடுச்சு, சொல்ல வர செய்தி நற்செய்தி அல்ல, சொல்ல வர செய்தி துர்ச்செய்தி. ஏன்னா பிள்ளை அவன் வீட்டிலிருந்து புறப்படும் போது பிள்ளை எந்த நிலையில் இருந்தான் என்பது அவனுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிள்ளை மறிக்க போறதும் அவனுக்கு தெரிந்து விட்டது. இப்போ வீட்டிலிருந்து ஆள் வருதுனாலே இப்போ யவீருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆமாம் எனக்கு வரப்போகிற செய்தி நல்ல செய்தி அல்ல, வரப்போகிற செய்தி துர்ச்செய்தி. இயேசு இங்கே பேசிட்டே இருக்கிறார், அந்த ஸ்திரீ பேசிட்டே இருக்கிறார். இப்பொழுது இவர் பேசிக் கொண்டிருக்கும் போது வந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? வாசியுங்கள் 24வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய 35வது வசனம். ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவரை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னார். போதும், நல்லா கவனிங்க. இப்போ இந்த யவீருக்கு 2 செய்தி வருகிறது. ஒரு செய்தி வீட்டிலிருந்து வந்த செய்தி, இன்னொரு செய்தி தன்னோடு கூட இருக்கிறவர் சொல்லுகிற செய்தி. வீட்டிலிருந்து வந்த செய்தி என்ன? போதகரை வருத்தப்படுத்தாதே, உன் மகள் மரித்து போனார். இயேசு சொன்ன செய்தி என்ன? பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்பொழுது யவீரு நிற்கிறது ஒரு விசுவாச பரீட்சை. என்ன பரீட்சை? இப்போ யார் சொல்றதை கேட்டு நான் தீர்மானம் எடுக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்றதை கேட்டு நான் தீர்மானம் எடுக்கணுமா, இல்ல என்னோடு இருந்து நடத்துகிறவர் சொல்றதை கேட்டு தீர்மானம் எடுக்கணுமா? இந்த சிச்சுவேஷன்ல இப்பொழுது யவீரு எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து தான் அடுத்த ஸ்டெப். யவீரு அடுத்து ஆண்டவரை வாங்கன்னு சொன்னா இயேசு கூட போலாம், இல்ல ஆண்டவரை போதும் சொன்னா இயேசு திரும்ப போயிடுவார். இந்த தீர்மானத்தை இப்பொழுது எடுக்க வேண்டியது இயேசு அல்ல, எடுக்க வேண்டியது யவீரு. இப்படி ஒரு பரீட்சை சில தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பார். என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? ஆமா, என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? ரூத்தும் ஓர்பாளும் அவர்கள் வாழ்க்கையில எல்லாம் இழந்த போது நகோமி சொல்லுகிறார், இனி எனக்கு உங்களுக்கு வாழ்க்கை தர முடியாது, நீங்க உங்க வாழ்க்கையை பார்த்து போங்கன்னு சொல்லும் போது இப்பொழுது தீர்மானம் எடுக்க வேண்டியது நகோமி அல்ல, ரூத்தும் ஓர்பாளும். ஓர்பாள் எடுத்த தீர்மானம் நமக்கு தெரியும், அவள் முத்தமிட்டு திரும்ப போய்விட்டாள். ஆனால் ரூத் எடுத்த தீர்மானம், அவன் எங்க போனாலும் உம்மையை நான் உறுதியாய் பற்றிக் கொள்வேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், அவன் நீர் மரிக்கிற இடத்துல நானும் மரிப்பேன். இந்த தீர்மானத்தோடு புறப்பட்ட ரூத் ஓர்பாள் முத்தமிட்டு போனாலே அவள் எடுத்த தீர்மானத்தில் அவள் வாழ்க்கை என்னாச்சு, எங்க போனா ஒண்ணும் தெரியாது. ஆனா உறுதியாய் ஒருத்தி பற்றி கொண்டு வந்தாலே அவள் வாழ்க்கை வெட்கப்பட்டு போகவில்லை, அவளை தான் கர்த்தர் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். சில விசுவாச பரீட்சை கர்த்தர் எதற்கு அனுமதிக்கிறார்? நீ என்ன தீர்மானம் எடுக்க போற? தொடர்ந்து ஜெபிக்கலாம் தீர்மானம் எடுக்கிறியா, இல்ல இதோட ஜெபத்தை ஸ்டாப் பண்ணலாம் தீர்மானம் எடுக்கிறியா? தொடர்ந்து இயேசுவோடு பிரயாணம் பண்ணலாம் தீர்மானம் எடுக்கிறியா, அல்லது ஆண்டவரே போதும் ஆண்டவரே நீங்க பின்னாடி போயிருங்க, நான் என் லைஃபை இப்படியே பார்த்து போய் இப்படி தீர்மானம் எடுக்க போகிறீர்களா? ஹல்லேலூயா. இப்பொழுது யவீருக்கு என்ன சிச்சுவேஷன் தெரியுமா? அவன் தான் தீர்மானம் எடுக்கணும். இனி அடுத்த ஸ்டெப் இயேசுவோட கூடவா அல்லது இயேசுவை விட்டுட்டா? ஆமென். சில தீர்மானம் எடுக்கிற தருணத்தில் யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால், அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, உங்களை சுற்றி வருகிற வார்த்தைகள், ஆமென், சொல்லுகிற வார்த்தையை இனி போதகரை வருத்தப்படுத்தாத. ஆமென். இந்த சிலர் வந்து சொல்றாங்களே இந்த வார்த்தை, இது உண்மையா பொய்யா? சொல்லுங்க. அவங்க வந்து சொன்ன செய்தி உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா? உண்மையான செய்தி. உண்மையில அவள் மகள் மரித்து போனா. இன்னைக்கு நம்மளை சுத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இது இனி உன் லைஃப்ல நடக்காது, இது இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத, இனி இதற்காக ஜெபிக்காது. அவங்க சொல்றது உண்மையா இல்லையா? உண்மைதான். என் வயசை பார்த்தா, என் பலனை பார்த்தா, என் சூழ்நிலையை பார்த்தா உண்மையிலே இது நடக்காது. ஆனா இதுல என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? அடுத்த ஸ்டெப் நம்பிக்கையோட கால் வைக்க போறீங்களா, இல்ல இதோட உங்க ஜெபத்தை முடிக்க போறீங்களா? ஆமென். யவீரு இப்ப என்ன தீர்மானம் எடுக்கணும்னு துடித்து கொண்டிருக்கும் போது இயேசு சொல்றார், பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் நீ கால் எடுத்து வை, உன் மகள் மரித்தாலும் பிழைப்பார். இந்த காரியம் மரித்தாலும் பிழைக்கும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியத்தோடு சொல்ல முடியும், நான் தைரியத்தோடு கால் எடுத்து வைப்பேன், இந்த விசுவாச பரீட்சையில் தைரியத்தோடு கால் வைப்பேன், எனக்கு சொன்ன காரியம் நடக்கும் என்று நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென்.
ஆண்டவருடைய கிரியை உங்க லைஃப்ல நடக்க போகிறதுக்கு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? நடக்க கூடாது, அது நடக்காது என்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல வரும். ஆமென். ஒரு போதகர் இப்படி சொன்னது நேற்றுக்கு சொன்ன நினைக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இன்னைக்கு பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வருது. அந்த வார்த்தை வரும்போதே அடுத்த நாள் அதுக்கு சாதகமா எல்லாம் நடக்குதுன்னா அந்த வார்த்தையில ஏதோ பொய் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த தீர்க்க தரிசனம் உண்மை கிடையாது. அதே நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்து அடுத்த நாள் எல்லாம் மாறி நடக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, சரியாதான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். சரியான வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளை மரித்து இயேசு கூட்டிட்டு போனா பிழைக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். இப்ப நியூஸ் வருது, பிள்ளை மரித்து விட்டார், பிள்ளை மரித்து விட்டார். எவருக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்? ஆண்டவரே, அவள் மரிக்கிறதற்கு முன்பாக நீங்க கை வச்சீங்கன்னா என் பிள்ளை பிழைப்பாள், என் பிள்ளை பிழைப்பா. ஆண்டவர் இப்போ பர்பஸா அனுமதிக்கு. ஆண்டவருக்கு தெரியாதாங்க அந்த பிள்ளை எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கும், அந்த பிள்ளை எவ்வளவு நேரத்தில் மறிக்கும். எல்லாவற்றையும் மறிந்திருக்கிற ஆண்டவர் என் ஆண்டவர். ஆலையில் நான் சொல்லாமலே எல்லாவற்றையும் மறிந்திருக்கிற என் ஆண்டவர். ஆமா, என்னை மாத்திரமல்ல என் வீட்டில் உள்ள அத்தனை காரியங்களை மறிந்திருக்கிறவர் என் ஆண்டவர். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த ஸ்திரியை, ஒரு 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகம் கொடுத்து சாட்சி சொல்ல அந்த ஸ்திரீட்ட சொல்லி இருக்கலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு காரியத்தை முடிச்சிட்டு வந்து நீ சாட்சி சொல்லி இருக்கலாமே. கத்த பேசி கொண்டிருக்கையில் ஆண்டவர் எதுவரை வெயிட் பண்றாரு தெரியுமா? அந்த வீட்ல இருந்து இப்படி ஒரு நியூஸ் வர்றது வரை வெயிட் பண்றாரு இயேசு. ஹல்லேலூயா. வர்றது வரை வெயிட் பண்றார். அதுவரை அவளை பேச வச்சுட்டே இருக்கிறார். இது ஒரு பரீட்சை. சில சூழ்நிலை கர்த்தர் எனக்கு இப்போ அனுமதிக்கிறார். எதற்காக என்றால், ஹல்லேலூயா, நீ தளர்ந்துராத, தீர்மானத்தில் உறுதியாயிரு. உன்னோடு கூட நடக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிற கர்த்தர். எத்தனை பேர் நம்பி வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும், என் தீர்மானத்தில் நான் உறுதியாயிருக்கிறேன், என் கர்த்தரோடு பிரயாணிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இப்போ இதுவரை அவன் இயேசுவை நடத்தி கொண்டு வந்தான். ஆனா இந்த சூழ்நிலைக்கு பிறகு அப்படியே மாறுது. இயேசு அவனை நடத்துறார். அவன் வீட்டுக்குள்ள அவனை கூட்டிட்டு வரார். எல்லாத்தையும் அகற்ற வேண்டியதை அகற்றுகிறார், பிடிக்க வேண்டியது பிடிக்கிறார், எழுப்ப வேண்டியதை எழுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த ஆண்டு நீங்கள் கர்த்தரை நடத்துவீர்கள். இனி வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களை நடத்தி எழுப்ப வேண்டியதை கர்த்தர் எழுப்புவாராக. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லி. என்ன தீர்மானம்? ஜெபத்தை விட போறீங்களா இல்ல தொடர போறீங்களா? இந்த விசுவாச பாதையில் தொடர்ந்து நிற்க போறீங்களா இல்ல விட போறீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் விட மாட்டேன், கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்வேன். உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிற மனதை உடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை நம்பி அவன் எவ்விரு அடுத்த ஸ்டெப் தைரியம் எடுத்து வைக்கிறான். எவ்விருவே ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். தேவன் எனக்காய் ஒரு காரியத்தை செய்ய வரும்போது உலகத்திலிருந்து எனக்கு நான் கேட்கிற அநேக வார்த்தைகள் நற்செய்தியா இருக்காது, துர்ச்செய்தியா தான் இருக்கும். என்னால் நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து தீர்மானத்தோடு எடுத்து வைக்கணும்னா என் காதில் எந்த சத்தத்துக்கு அதிகம் நான் இடம் கொடுக்கணும்னா, சுத்தி நின்று பேசுகிறவர்கள் சத்தம் அல்ல, என்னோடு இருக்கிறவர் பேசுகிற சத்தம். சிலர் வந்து சொல்லுகிறார்கள், ஒரு கூட்டமா வந்து எவ்விருட்ட சொல்றாங்க, இவர் ஒருவராய் நின்று சொல்லுகிறார். எவ்விருக்கு இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன தைரியத்தில் எடுத்து வைக்க முடிஞ்சிச்சுன்னா, இந்த சிலர் வந்து சொன்ன வார்த்தை அவனை பாதிக்கவில்லை, மாறாய் அவர் சொன்ன வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறான். உங்களை குறித்து 1000 பேர் என்னவும் பேசட்டும், உங்க வாழ்க்கை குறித்து என்னவும் பேசட்டும், அதை குறித்து கலங்காதீர்கள். கர்த்தர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக ஏன் கர்த்தர் விசுவாச பரீட்சையை அனுமதிக்கிறார்? எந்த கிரியை நான் வெளிப்படுத்துகிறேன் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக. ஆதியாகமம் 42வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பை இப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்து எகிப்து தேசத்திலே கர்த்தர் அதிபதியாய் மாற்றி கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார். அப்பொழுதுதான் தேசத்தில் பல பஞ்சங்கள் உண்டாகி இப்பொழுது யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் இடத்தில் வருகிறார்கள். இந்த யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு இவ்வளவு நாள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவனை பகைத்தவர்களா இருக்கிறார்கள். யோசேப்பின் மேல அவ்வளவு பகையுடையவர்கள், யோசேப்புக்கு தீங்கு செய்தவர்கள், யோசேப்புக்கு விரோதமாய் துரோகம் செய்தவர்கள். இப்படி செய்தவர்கள் தான் இப்பொழுது யோசேப்புக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். அவர் வந்து நின்ற போது 42வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார். இப்பொழுது யோசேப்பு அவர்களை பார்த்ததும் தான் கண்ட சொப்பனத்தை நினைத்து, இந்த சம்பவம் நமக்கு தெரியும், நான் இந்த செய்தியோடு ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இப்பொழுது என்ன ஒரு சிச்சுவேஷன், ஒரு பரீட்சை அனுமதிக்கிறார்னா, யார் அவனை பகைத்தார்களோ அவர்களை இப்பொழுது அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். எதற்காக இப்படி ஒப்பு கொடுக்கிறார்னா,
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட யோசேப்பே, உன் கிரியை என்ன என்று நான் பார்க்கிறதுக்காக, சில கிரியைகள் நம்ம கிட்ட இருந்து என்ன எப்படி வெளிப்படுகிறது என்பதை பார்ப்பதற்காக சில பரீட்சைகளை கர்த்தர் அனுமதிப்பார். இப்ப நல்ல கவனிங்க. இவர்கள் அத்தனை பேரும் யோசேப்புக்கு விரோதமாக எழும்பினவர்கள், பகைத்தவர்கள். கர்த்தர் இப்பொழுது யோசேப்பை ஆசீர்வதிச்சிட்டார். இந்த ஆசீர்வாதம் வந்ததற்கு ரீசன்ல ஒரு ரீசன் இவங்க பகைச்சதுனால. ஆமென். யோசேப்பை இன்னைக்கு நீ இந்த ஒரு ஸ்தானத்துல இருக்கிறதற்கு ரீசன் இந்த ஒரு கூட்டம் உன்னை பகைச்சதுனால. அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை அநேக இடத்தில் ஆசீர்வாதமாய் வைத்த காரணம் சிலர் உங்களை பகைத்ததினாலும் சிலர் உங்களை அற்பமாய் பார்த்ததினாலும். ஆமென். இவங்க பகைக்கலனா யோசேப்பு நீ இப்படி வந்திருக்க மாட்டே. யோசேப்பே, இவர்கள் பகைத்ததினால் இப்படி ஒரு ஸ்தானத்துல வந்து நிற்கிற யோசேப்புக்கு இப்ப கர்த்தர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட்? பகைத்தவர்களை அவனுக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்துறார். இப்படி நிறுத்தினதும் யோசேப்பு தயவு காட்டுவான் பார்த்தா, இரக்கம் காட்டுவான் பார்த்தா, அவர்களை பார்த்து நீங்களாம் வேவுக்காரர்கள் அப்படி சொல்லி 3 நாட்கள் காவலிலே தூக்கி போடுறான். அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்கள் நிஜஸ்தர் தான், நாங்க பஞ்ச காலத்துல அப்பத்தை வாங்க தான் வந்திருக்கிறோம் கெஞ்சுகிறார்கள். யோசேப்பு மாம்சீகமாய் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்படி செய்து கொண்டிருக்கிற யோசேப்புக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியல. ஆமென். 17வது வசனம் 18வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, வாசிங்கள். அவர்கள் எல்லாரும் 3 நாள் காவலில் வைத்தார். 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோட இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை உயிரோட விடுகிறார். ஆமென். 3 நாள் தான் யோசேப்புக்கு இருக்க முடியல. ஆமென். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு இன்னொருத்தங்க மேல ரொம்ப நாள் பகையில இருக்க முடியாது. ரொம்ப நாள் ஆமென் துக்கத்தில் இருக்க முடியாது. அவர்களால் அது தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் உடனே ஒப்புரவாவார்கள், அவர்களுக்காய் தயவு பாராட்டுவார்கள், அவர்களுக்காய் ஜெபிக்க துவங்குவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். உன் கிரியை என்ன என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் சில பரீட்சை. என் கிட்ட இருந்து என்ன கிரியை வெளிப்படுது? எனக்கு அண்ணாள் கிட்ட பிடிச்ச ஒரு குவாலிட்டி. ஆமென். அண்ணாள் அழுததுக்கு ஒரு ரீசன் ஒண்ணு, பிள்ளை இல்லை. ஆனா அவர் ரொம்ப அழுததுக்கு ரீசன் பிள்ளை இல்லாததுனால அல்ல, பெனினாள் பேசுற பேச்சு. அன்பு சபையாரே, உங்க பேச்சு ஒருத்தங்களை சிரிக்க வைக்காட்டாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அழ வச்சிடாதீங்க. ஆமாம். பெனினாளுடைய வார்த்தைகள் அண்ணாளை இன்னும் சொல்ல போனா எல்கானாவின் ஆறுதல் வார்த்தை கூட பெனினாலை ஆறுதல் படுத்த முடியல. அவ்வளோ வேதனை, எப்போ பார்த்தாலும் வேதனை. இப்ப ஆண்டவர் கிருபையாய் அண்ணாளுக்கு வார்த்தை கொடுக்கிறார். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய், அதுக்கு பிறகு பெனினாள் இல்லையா இருக்கிறா, ஆனா அவளுக்கு துக்கம் வரல. எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துடுச்சு. ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு இன்னொரு அந்நிய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்கவே கூடாது. என் நாடுகள் அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இப்பொழுது அண்ணாளுக்கு பிள்ளை பிறக்குது. அவன் பேர் சாமுவேல். அவனை ஆலயத்தில் வளர்க்க விட்டு கொடுக்கிறாள். அவன் வளருகிறான். அவனை குறித்த சாட்சி தேசம் எங்கும் பரவுகிறது. ஆமென். பெனினாள் இவ்வளவு நிந்தித்தாலே யாருக்காவது பெனினாளுக்கு பிள்ளைக்கு பேர் தெரியுமா? தெரியாது. ஆனா இவ்வளவு நிந்திக்கப்பட்ட அண்ணாளுக்கு பிள்ளைக்கு பேர் தெரியுமா? என்ன பேரு? சாமுவேல். ஹல்லேலூயா. இப்போ அண்ணாள் என்ன பண்ணிருக்கலாம்? பெனினாளுக்கு முன்னாடி கெத்து காட்டியிருக்கலாமா இல்லையா? ரொம்ப என்ன நிந்திச்சல, என் பிள்ளைய பார்த்து ஆண்டவர் எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனா எந்த இடத்துல பெனினாள்கிட்ட போய் அவன் தன்னை கர்த்தர் உயர்த்தினதை பெருமையா எண்ணாமல் அவள் பாடுகிறாள். இந்த அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்து இந்த எளியவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு தேவ பிள்ளைகளுடைய குவாலிட்டி. பகைத்தவர்களுக்கு முன்பாக, நிந்தித்தவர்களுக்கு முன்பாக தேவனை உயர்த்துகிறார். ஆமா, அவர்களை கடினமாய் நடத்து. ஆனா யோசேப்பு இங்க என்ன செய்யறானா, பார்த்ததுமே கொஞ்சம் கடினமா நடத்துறார். தான் கண்ட சொப்பனத்தை நினைத்து, தனக்கு நடந்ததெல்லாம் நினைத்து அவர்களை இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ள காவல் கிடங்களை 3 நாட்கள் போட்டா. ஆனா 3 நாளுக்கு மேல யோசேப்பால இருக்க முடியல. யோசேப்பு சொல்கிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆமென். என் கிரியை என்ன, என்கிட்ட என்ன கிரியை வெளிப்படுது, என்ன கனி என்கிட்ட இருந்து வெளிப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் சில விசுவாச பரீட்சையை அனுமதிக்கிறார். பரீட்சையில தான் என்னுடைய சரியான குவாலிட்டி தெரியும். ஆமென். என்னை பார்க்கிறதில் அல்ல, அல்லது நான் வளர்ந்திருக்கிறதில் அல்ல, பரீட்சையில தான் என்ன கனி என்பது தெரியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புக்கு இப்பொழுது தெரிகிறது. ஆனா 3 நாள்ல கர்த்தர் உணர்த்துறார். யோசேப்பே, நீ இவ்வளவுக்கு உயர காரணம் இவர்களை பகைத்ததுனால. யோசேப்பே, நீ இவ்வளவு மேன்மை அடைய காரணம் இந்த இல்லாமை நீ சந்தித்ததுனால. எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், அநேக நன்மைகள் எனக்கு விரோதமா எழும்பின சத்ருவால தான் வந்தது, கர்த்தரே இதை செய்தார்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே நன்மைக்கு. இன்னைக்கு யாராவது உங்களை ரொம்ப நிந்திக்கிறாங்கன்னா
நீங்க அவங்களை நிந்திக்காதீங்க. அவர்கள் நிந்திக்கும் போது நீங்கள் கவலையும் படாதீங்க, அவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாய் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பகைக்கட்டும், ஆனா நீங்க யாரையும் பகைக்காதீங்க. உங்களை நிந்திக்கட்டும், ஆனா நீங்க யாரையும் நிந்திக்காதீங்க. உங்களை அற்பமா பார்க்கட்டும், ஆனா நீங்கள் யாரையும் அற்பமாய் பார்க்காதீர்கள். இப்படிப்பட்டவர்கள் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த வாரத்தில் செய்தி கேட்டோம், நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். we are the masterpiece of God. ஆண்டுடைய செய்கை. அவர் நம்மை தான் முன்னிறுத்தி தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை முன்னிறுத்தி, யோசேப்பே நீ இயேசுவுக்கு நிழலாய் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொண்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் இப்பொழுது ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதித்து காண்பிக்கிறார். அவனுக்குள்ள மாம்சீகமான சில காரியங்கள் இல்ல 3 நாளைக்குள்ள அவன் இருதயம் உடையது. சொல்லுகிறான், இல்ல நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நாம் கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுமதிக்கிற சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 5வது கர்த்தர் எதற்காக விசுவாச பரீட்சையை அனுமதிக்கிறார்? 1 பேதுரு 1வது அதிகாரம் தெரிந்த வார்த்தை 7வது வசனத்தை வாசியுங்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுவது போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்படியானால் ஏன் கர்த்தர் நம்மை சில விசுவாச பரீட்சையில் அனுமதிக்கிறார் என்றால், இன்று நான் இருக்கிற நிலையை விட என்னை மேன்மைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு 23:10 யோபு சொல்ற வார்த்தை, ஆனாலும் நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆமென். ஒரு பொண்ணை இன்னும் மதிப்பு கூட்டுறதற்காக அந்த ஓனர் என்ன செய்வார்? அந்த பொண்ணை அக்கினியிலே அனுமதிப்பார், ஒப்பு கொடுப்பார். சில பரீட்சையில கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, இதை தாண்டி ஒரு மேன்மை கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிறார். சில காரியத்தை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இந்த ஒப்பு கொடுக்கும் போது அங்க ஆண்டோட இரக்கத்தை பார்க்க முடியாது. ஆண்டவர் சில நேரத்தில் சைலண்டாவே இருக்கிறது போலதான் இருக்கும். இந்த யோசேப்பை குறித்து நான் ஒரு நாள் தியானிக்கும் போது அதை ஆண்டவர் இப்படி தியானிக்க வச்சார். தகப்பன் கொடுத்த ஒரு வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை தான் முதல்ல பறிக்கிறாங்க. இந்த வஸ்திரத்தை பறிக்கும் போது ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார். அவங்களுக்கு விரோதமா ஆண்டவர் யுத்தம் பண்ணல, அல்லது யோசேப்புக்கு எந்த வார்த்தையும் கொடுக்கல. ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார். இப்பொழுது யோசேப்பு அட்லீஸ்ட் வஸ்திரத்தை பறிக்காம அவனை அப்படி அனுப்பி விட்டு இருந்தா கூட ஒரு அழகான நியாயம் இருக்கும். ஆனா வஸ்திரத்தை பறிச்சது மட்டும் இல்ல, அந்த வஸ்திரத்தை கிழிக்கவும் செஞ்சுட்டாங்க. ஒரு ஆளு கூட அதை யூஸ் பண்ணவும் இல்லை. சரி நீ பறிச்சலாப்பா, யாராவது ஒரு ஆள் யூஸ் பண்ணலாமே, அப்படி யூஸ் பண்ண எல்லாரும் பறிச்சு அதை கிழித்து போடுகிறார்கள். தகப்பன் கொடுத்த வஸ்திரம், விரும்பி கொடுத்த வஸ்திரம், யோசேப்பு தப்பு செஞ்சதுனால அல்ல, இது கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்துல இந்த வஸ்திரம் கிழியும் போது கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஏன் இங்க இப்படி ஒன்றை ஒப்பு கொடுத்தார் என்றால், யோசேப்பே உன் உலக தகப்பன் உனக்கு ஒரு வஸ்திரம் ஆயத்தம் பண்ணினதை தாண்டி உன் உன்னத தகப்பன் உனக்காக ஒரு வஸ்திரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வஸ்திரம் இந்த வஸ்திரத்தை விட மேலான வஸ்திரம், அந்த வஸ்திரம் இந்த வஸ்திரத்தை விட மதிப்புள்ள வஸ்திரம். ஆமென். ஒரு நேரம் வந்த போது ராஜா சொல்லுகிறார், வஸ்திரங்களை கொண்டு வந்து அவனுக்கு போடுங்கள் என்று. இப்பொழுது யோசேப்பின் மேல் இன்னொரு வஸ்திரம் ஏறப்படுகிறது, அதுதான் அதிபதியின் வஸ்திரம். ஆமே. இந்த உலக தகப்பன் கொடுத்த வஸ்திரத்துக்கும் உன்னத தகப்பன் கொடுத்த வஸ்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. உலக தகப்பன் கொடுத்த வஸ்திரம் அழகான வஸ்திரம், அது வீட்டில் வேற யாருக்கும் கிடையாது, யோசேப்புக்கு மட்டும்தான். ஆனா அந்த வஸ்திரத்தினுடைய வேல்யூ அல்லது மதிப்பு அந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான், 4 சுவருக்குள்ள மட்டும்தான். அந்த வீட்டை விட்டு எப்ப வெளியில வந்தாரோ அன்னைக்கு அந்த வஸ்திரம் போச்சு. அப்ப அந்த வஸ்திரத்தினுடைய வேல்யூ எது வரைக்கும் தான் யோசேப்புக்குன்னா, வீட்டுக்குள்ள இருந்தா சொல்லிக்கலாம், இது அப்பா தந்த வஸ்திரம், இவன் அப்பாக்கு செல்ல பிள்ளை, இவன் இந்த வீட்டில் ரொம்ப பிரியமான பிள்ளை, வீட்டுக்குள்ள இருக்கும்போது சொல்லலாம். ஆனா வெளியில வந்த பிறகு, ஒரு நாள் வெளியில வந்தா பாருங்க, அன்னைக்கு அந்த வஸ்திரத்துக்குடைய கதை முடியுது. ஆனா என் உன்னத தகப்பன் ஒரு வஸ்திரம் கொடுத்தாரு பாருங்க, அந்த அதிபதியின் வஸ்திரம். இது 4 சுவருக்குள்ள அல்ல வேல்யூ, மொத்த தேசத்துக்கு முன்பாக கர்த்தர் வேல்யூவா நிறுத்துறார். இந்த வஸ்திரத்துக்கு யாரும் கை வைக்க முடியாது, இந்த வஸ்திரத்தை யாரும் பறிக்க முடியாது, இந்த வஸ்திரத்தை யாரும் தொட முடியாது. அன்பு சபையே, இன்றைக்கு சிலதை பறிக்க கர்த்தர் விட்டு கொடுக்கிறார்னா, பறிக்க முடியாத ஒரு நன்மை கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த தகப்பன் கொடுத்த வஸ்திரத்தை போட்ட யோசேப்பு, அவன் தான் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும், அவங்க இருக்கிற இடத்துக்கு இவன் போனோம்.
ஆனா உன்னத தகப்பன் கொடுத்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் தெரியுமா? அவன் இருக்கிற இடத்துல இவர்கள் போய் நிற்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உதிக்கிற ஒளியின் இடத்துல ராஜாக்களை நடத்தி கொண்டு வருவார் என் ஆண்டவர். எனக்கு கொடுக்கப்பட போகிற மேன்மை, இன்று சந்திக்கிற சில விசுவாச பரீட்சை என்னை மேன்மைப்படுத்துவதற்காக விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா ஜீசஸ் ஆமென். எனக்கு தான் இந்த வஸ்திரம் பறிக்கும் போது கர்த்தர் சைலண்டா இருக்கிறார். சில இடத்துல கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார்னா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மேன்மை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு சிலதுல என்ன கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதை தாண்டி கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தீக்குள்ள கர்த்தர் அந்த 3 வாலிபர்கள் ஒப்பு கொடுத்தார். அவன் ஒப்பு கொடுத்து வெளியில வந்ததும் அந்த அதே இடத்துல கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். தானியேலை சிங்கக்கெபிக்குள்ள ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து வெளியில வந்ததும் அதே தேசத்துல கர்த்தர் அவனை மேன்மையாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கை பலிபீடத்துல ஒப்பு கொடுக்க வைத்தார். ஒப்பு கொடுத்து வெளியில வந்ததும் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க துவங்குகிறார். யோபுவை கர்த்தர் இந்த சோதனைக்கு ஒப்பு கொடுத்தார். யோபு கேட்டதினால் அல்ல, யோபு தப்பு செய்ததினால் அல்ல, சும்மா இருந்த யோபு இல்ல. ஆமா, சாத்தான் கூட அவனை பத்தி கேட்கல. ஆண்டவரா கூப்பிட்டு என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ இல்ல. ஆமாம், சிலதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லாம அவரே செய்யறாரு. சொல்லியிருந்தாருன்னா நம்ம அலோ பண்ண மாட்டோம்னு அவருக்கு தெரியும். சாத்தான் கூட கேட்கல. ஆண்டவரே யோபு ஒன்று சோதிக்கிட்டா, கர்த்தரா கூப்பிட்டு நீ யோபுவை பார்க்கலையோ? அவன் ஆண்டவர் நீர் எங்க ஆண்டவரை பார்க்க வேட்டேன், சரி நீ இப்ப பாரு, சோதிச்சு பாரு. அவர் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும் போது சாத்தானுக்கும் தெரியல, யோபுக்கும் தெரியல. ஒரு 42வது அதிகாரத்துல அவன் முன் நிலைமை பார்க்கலாம், அவன் பின் நிலைமை இரட்டிப்பான நன்மையாய். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு தெரியாது இன்றைக்கு நான் சந்திக்கிற இந்த சோதனை நாளைக்கு எனக்கு மேன்மையாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன என்பதை அறிவதற்காக, நான் நம்பிக்கையில உறுதியா இருக்கிறேன் நான் என்பதை அறிவதற்காக. ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய கிரியை என்ன என்பதை நான் அறிவதற்காக, நான் எடுக்கிற தீர்மானம் எப்படிப்பட்டது என்பதை அறிவதற்காக, எல்லாவற்றிற்கும் மேலாய் இருக்கிற நிலைமையை விட நான் மேன்மையாய் மாறுவதற்காக, என்னை சந்திக்க வைக்கிற விசுவாச பரீட்சைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க. எனவே கர்த்தரை நம்பி தொடருங்கள். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 2:18 சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்க. அது ஆரம்பத்துல சொன்னேன், நிற்காம மட்டும் போயிடாதீங்க, நீங்க நில்லுங்க. நின்னா ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனா இது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய பலன் என்ன என்பது அவருக்கு தெரியும். எந்த அளவுல நான் நிற்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். என்னால் நிற்க முடிந்த அளவு என்னை நிற்க வைப்பா. நிற்க முடியாத இடத்தில் அவர் எனக்கு பலனாய் வந்து நின்று எனக்கு உதவி செய்வார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே நீர் அனுமதிக்கிற இந்த விசுவாச பரீட்சையில நிற்கிற பலன் எனக்கு தாங்கப்பான்னு சொல். ஹல்லேலூயா. பல நேரத்தில் நான் இதை அறியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நிற்க எனக்கு பலன் தாரும். நீர் அனுமதித்த விசுவாச பரீட்சை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே நம்பிக்கையோட நான் தொடர போறேன்ப்பா, தீர்மானத்தில் உறுதியாய் தொடர போறேன்ப்பா. என் ஜெபம் இன்னும் தொடரும், என் நம்பிக்கை இன்னும் தொடரும். இன்னும் நான் விசுவாசத்தோட கால் வைக்க போகிறேன். எத்தனை துர்ச்செய்திகள் என் காதில் கேட்டாலும் எனக்கு ஒரு நற்செய்தி பரலோகத்திலிருந்து வருகிறது. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. எஸ், இந்த ஒரு வார்த்தை நம்பி நான் முன் செல்லுகிறேன். காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். ஆமா, எழுப்ப வேண்டிய காரியங்களை கர்த்தர் எழுப்புவார். செய்ய வேண்டியது கர்த்தர் எனக்கு செய்வார். நிச்சயமுள்ள தேவ பிள்ளைகள் சந்தோஷத்தோட ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திலே எங்களை கிருபையாய் கொண்டு வந்து உம்மை பாடி ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க தேவன் பாராட்டின உம்முடைய மேலான தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. விசுவாச பரீட்சையை நினைத்து சந்தோஷத்தோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தின் நிலை என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும், நாங்கள் நம்பிக்கையோடு அறிக்கை பண்ணுகிறதில் உறுதியாக இருக்கிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்கும், ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்கள் தீர்மானத்திலே நாங்கள் எதை எடுக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கும், ஆமென் அப்பா ஆண்டவரே, நாங்கள் இன்னும் மேன்மை அடைவதற்காக, எங்கள் கிரியைகள் இன்னும் சீர்படுத்தப்படும்படியாக நீர் அனுமதிக்கிற அத்தனை பரீட்சைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் எங்களை நடத்துங்கப்பா. நீங்க எங்களை எப்படி பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அப்படி எங்களை உருவாக்கி நடத்துவீராக. அப்படியே எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். நம்பிக்கையோடு தொடருகிறோம், விசுவாசத்தோட கால் வைக்கிறோம். ஆமென். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி ஆண்டவரே பாதி வழியில் நின்றவனை தொடர்ந்து ஓட வைத்த தேவனுடைய வார்த்தை இந்த பகல் நேரத்தில் சபையை பார்த்து பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், தொடர்ந்து முன்னேறுங்கள். கர்த்தர் காரியத்தை உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிற நாண்டாய் வருகிற ஆண்டை உங்களுக்கு மாற்றி தருவாராக என்று மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் பலப்படுத்துவீராக.
தளர்ந்து போகாதபடி, பின்வாங்காதபடிக்கு தைரியத்தோடு முன் செல்ல கர்த்தர் கிருபை கொடும். இந்த ஆராதனை கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி நீர் நடத்தினதற்காய் நன்றி. தொடர்ந்து நீர் விரும்புகிறபடி எங்களை கர்த்தர் வழி நடத்துங்க. வருஷத்து இறுதி நாட்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாய் மாற்றிக்கொடும். புதிய ஆண்டை ஆசீர்வாதமாய் மாற்றும். விசேஷமாய் 31ஆம் தேதி நடக்கிற நியூ இயர் சர்வீஸ் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் மகிமையாய் நடத்தி தாரும். அடியார்களை கர்த்தர் பலப்படுத்துங்க. ஜனங்களை கர்த்தர் கொண்டு வாங்க. உங்களுடைய சமூகத்தில் நன்றியோடு துதித்து புதிய ஆண்டுக்குள் கால் வைக்க கர்த்தர் கிருபை செய்வதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இந்த கூறுகின் மூலமாக வந்த எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தரை வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.